தெனாலிராமன் கதைகள் 137. அரிசி சோதனை. விஜயநகரத்தில் சமரன் என்ற செல்வந்த வியாபாரி, என் அரிசி உலகிலேயே சிறந்தது, அதை சாப்பிட்டால் அறிவு கூடும் என்று பெருமை பேசினான். அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆர்வமாக அதை நான் பரிசோதிக்க வேண்டும் என்றார். சமரன் அரண்மனைக்கு அரிசியை கொண்டு வந்தான். அரண்மனை மண்டபத்தில் மக்கள் ஆர்வமாக காத்திருந்தனர். அரசருக்கு இது மோசடி போலிருக்கிறது என்று சந்தேகம் இருந்தது. உடனே அரசர், தெனாலிராமா, நீயே சோதனை செய் என்று உத்தரவிட்டார். தெனாலிராமன் அரிசியை சமைத்து சுவைத்து பார்த்தான். அவன் சிரித்தபடியே, அரசே, இந்த அரிசி சுவையாகத்தான் இருக்கிறது, ஆனால் அறிவு கூடுமா என்பதை சோதிக்க வேண்டும் என்றான். பிறகு தெனாலிராமன் அந்த அரிசியை ஒரு காகத்துக்கு போட்டான். அந்த காகம் அரிசியை சாப்பிட்டதும் பறந்து சென்று சவரனின் மடியில் அமர்ந்து பொய் பொய் என்று கத்தத் தொடங்கியது. மக்களின் சிரிப்பில் அரங்கமே குலுங்கியது. சமரன் திகைத்து, இது என்ன சதி என்று துடித்தான். அரசர் ஆச்சரியப்பட்டார். இது உண்மையா அல்லது தெனாலிராமனின் யுக்தியா? தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, அந்த அரிசியை சாப்பிட்டதும் அறிவு கூடும் என்றால் அறிவு கூடியுள்ள காகம் பொய் சொல்லாது, அதனால் அது உண்மை பேசியது. சமரனின் அரிசி சுவையானதுதான், ஆனால் அறிவை வளர்க்காது என்றான். சமரன் வெட்கத்துடன் தலைகுனிந்தான். உண்மையை உணர்ந்த அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. சுவை வயிற்றை நிறைக்கும், அறிவு மனதை நிறைக்கும். நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் சேனலை நிறைக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.